ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இந்தியன் 2 படத்தோட டைட்டில் கார்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்தியன் 2 படத்தோட டைட்டில் கார்டை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம், நம்மளோட மெயின் இன்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம பண்ணணுன்றது நம்மளோட நோக்கம் கிடையாது. நம்ம எதுக்காக அதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால நமக்கு நிறைய நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் தியரியாக படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணும்போது தான் அதில் வந்து உங்களுக்கு நாலேஜ் உங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக ஏறும் சொல்ல போனால். ஸோ அது மாதிரி தான் நம்ம ஒரு கோல் வந்து செட் பண்ணிப்போம். அந்த கோலை செட் பண்ணிட்டு அதுக்கேற்ற ஒர்க் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ நம்ம வந்து எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பண்ணணும் அப்படின்றது நம்ம நோக்கம் கிடையாது. அதனால நமக்கு நிறைய நாலேஜ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை வச்சு நம்ம நாளைக்கு வேறு லெவலில் சூப்பராக நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மெயின் இன்டென்ட்டு. ஸோ நானும் அதை தான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த டைட்டில் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைம் வந்து எடுக்கும். ஏகப்பட்ட டைம் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட சிஸ்டமோட ஸ்பெக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமோட ஸ்பெக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அவ்வளோ டைம் வந்து அதுக்காக செலவு பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அதனால் கம்மியான டைமில் அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதுலேருந்து நாலேஜை கெயின் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரீசனே நம்ம நாலேஜை கெயின் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளவும் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ வாங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காமல் டக்குன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடலிங் பண்ண போகிறோம். ஸோ மாடலிங் பண்ணுறதுக்கு நம்ம வழக்கம் போல் நம்ம பண்ணுற அதே ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேமரா வந்து கரெக்டாக அலைன் பண்ணிடுவோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைட்டில் இருக்கும். ஸோ அந்த டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட்டையும் ரெடி பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேமராவை பர்ஃபெக்டாக அலைன் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு கேமரா வந்து அலைன் பண்ணுறது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் அந்த எண்ணெய் எடுத்துனீங்க அப்படின்னா அந்த ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும், அந்த லொக்கேஷன், அந்த ரொட்டேஷன் எல்லாமே. ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஈஸியாக வந்து உங்களோட கேமராவை ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் தூக்கிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்டையுமே வந்து அலைன் பண்ணியாச்சு. ஸோ அந்த டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம அந்த கேமராக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல் பண்ணுற மாதிரியே தனித்தனியாக டெக்ஸ்ட் வந்து கொடுப்போம். எதுக்கு தனித்தனியாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லைக் இப்போ நமக்கு அனிமேஷன் பண்ணணுன்னாலும் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த அனிமேஷன் அப்புறம் அதுக்கு வந்து டெக்ஸ்டர்ஸ் கொடுக்கறது, அந்த மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த அனிமேஷன் பண்ணுறதுக்காக தான் நமக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயமே பண்ணுறோம். தனித்தனி டெக்ஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கான காரணமே அதுதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி கரெக்டாக அந்த தேவையான டெக்ஸ்ட் நம்ம வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். எதுக்குன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக அந்த டெக்ஸ்ட்டை காட்டுறதுக்காக. ஸோ அதாவது ஒரு 3D மாடலில் தான் அந்த டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம கன்வே பண்ணுறதுக்காக இது ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இருந்துச்சுன்னா பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ சொல்லப்போனால் அந்த ட்ரெய்லர்லேயுமே அது இருந்திருக்கும். அதாவது அந்த 3D மாதிரி அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பண்ணுறதுக்கு ரொம்பலாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கொஞ்சம் நார்மல் ரேஞ்சுக்கு எடுத்தாலே போதும். லைட்டாக அந்த கேமராவில் வந்து பார்க்கும்போது ஓகே இது ஒரு 3D டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் கன்வே பண்ணிட்டாலே போதும். அது இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ அதை பண்ணுவோம். ஓகே கைஸ், ஃபைனலி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
லைட்டிங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எந்த ஒரு 3D எலமெண்ட்டை நம்ம 3D விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணாலுமே அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது லைட்டிங்ஸ் தான். ஸோ நம்ம ஒரு விஷயம் வந்து ஒரு மாடலிங் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணலை அப்படின்னா கூட அதை லைட்னிங்கை வச்சு நம்ம பர்ஃபெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அந்த அழகையுமே நம்மளால் கொடுக்க முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் லைட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுது இந்த 3D என்விரான்மெண்ட்டில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் கரெக்டாக வரும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். பட் அதே அந்த டெக்ஸ்டோட பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலராக ஒரு விதமான ஒரு ஷேடிங் வந்து அந்த டெக்ஸ்ட் மேலே வந்து பட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து 3த்துக்குமே லைட்டிங் செட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன லைட்டிங் செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் லைட். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் லைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டும் படாமல் அந்த மாதிரி கொஞ்சம் பர்ஃபெக்டான அந்த ஒரு மீடியமாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக அந்த டெக்ஸ்ட் மேலேயும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப கொஞ்சம் கம்மியான லெவலில் வந்து அந்த டெக்ஸ்ட் மேலே வந்து படணும். ஸோ இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் வந்து ரொம்ப வந்து இருட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த எனக்கு அந்த ஷேடோ வந்து அந்தளவுக்கு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஷேடோவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஈவன் உங்களுக்கு அந்த ஷேடோ வந்து இன்கேஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை ப்ராப்பர்ட்டிஸில் போய் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த ஆரஞ்சு கலர் வந்து செட் பண்ணிடுவோம் பர்ஃபெக்டாக. ரொம்ப 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 மைன்யூட்டாக தான் அது வந்து போடணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூம் ஆப்ஷனை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இன்னும் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் க்ளோவாக வர மாதிரி தெரியும். ஸோ இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்கில் வந்து லைட்டிங் செட் பண்ணுவோம். ஸோ பேக்கில் இருக்க லைட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்டோட பேக்கில் வந்து படுற மாதிரி இருக்கும். அண்ட் அதோடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக இந்த ப்ளூஷாக இருக்கக்கூடிய லைட்டான அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை வந்து அந்த பேக்ரவுண்ட் எதுக்காக நான் இந்த மாதிரி வந்து திருப்பிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர்லேயுமே அப்படி தான் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்கான ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் லைட்டாக நம்மளால் அந்த லெவலில் அச்சீவ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு 25% அந்த லெவல் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வேலை, ஒரு சின்ன விஷயம் தான் இது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த பின்னாடி நம்ம லைட்டிங் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ முன்பக்கமாக லைட்டிங் செட் பண்ணோம். அந்த லைட் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஸோ ஒயிட் கலர் தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பாயிண்ட் லைட் பார்த்திங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற லைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா லைட். எஸ், ஏரியா லைட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணிருக்கோம். எதுக்காக ஏரியா லைட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற லைட்டிங் அந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அந்த ஏரியா லைட் தான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஏரியா லைட் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி வந்து அந்த ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ஏரியாவை வந்து கீழே ஒரு சர்ஃபேஸை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப லைட்டிங்ஸ்லாம் படல. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் ஆனால் பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் லைட் வந்து ரொம்ப தூரம் நம்ம கேமரா கிட்ட வரைக்கும் வந்து படுது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதை சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் அதோடைய பவரை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டால் போதும். அங்கே பாருங்கள், அது ரொம்ப தூரம் வருது பின்னாடி. அதாவது ஆக்சுவலாக பின்னாடி ஒரு லைட் செட்டப்பே நம்ம வச்சுருக்கோன்றது அப்படியே ஓப்பனாக தெரியுது இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இப்போது சரி பண்ணுவோம். அதுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம அதோடைய பவரை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். எஸ், ரொம்ப கம்மி பண்ண தேவையில்ல, ஒரு லைட்டாக கம்மி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அது கேமரா கிட்ட வரைக்கும் வராது. பட் கொஞ்சம் தூரம் கரெக்டாக நமக்கு தேவையான லெவலுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சரிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்சர் பண்ணுறதுக்கு ஷேடிங்குள்ளே வந்து நம்ம வந்து இமேஜ் டெக்ஸ்சர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த இமேஜ் டெக்ஸ்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்து வச்சுருக்க அந்த டெக்ஸ்சர் வந்து அதை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதோட லிங்க்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்சர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய விஷயம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக ரொம்பலாம் சேஞ்ச் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ண அந்த டெக்ஸ்சர் மட்டும் சேஞ்ச் பண்ணதுனால அதோடைய என்ன சொல்கிறது, அதோட பவருமே இதோட பவருமே வந்து ஒத்து வரல சொல்லப்போனால். ஸோ அதனால் வந்து பிளாக்கிஷான ஒரு டெக்ஸ்சர் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கிறதுனால பேக்ரவுண்டில் பிளாக் இருக்கனால இதுவும் பிளாக்ன்றனால அந்த ஒரு ஈக்குவலான அந்த ஒரு இது இருக்கனால நமக்கு வந்து அந்தளவுக்கு டெக்ஸ்சர் சரியாக தெரியல. ஏன்னா லைட்டிங்ஸே அங்கே கிடையாது. அந்த மெயினான டெக்ஸ்சரில் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸே நம்ம வைக்கலை. நம்ம மெயினோட இன்டென்ட்டே நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்ட்ராப் பண்ண போகிறோம். அன்ட்ராப் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு டெக்ஸ்சர் ஆட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு டெக்ஸ்சர் ஆட் பண்ணிடுறேன். எதுக்காக நான் இதுக்கு இப்போ டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ட்ரெய்லர் அந்த டைட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு கிராக்லாம் விழுந்த மாதிரி இருக்கும் லைட்டாக. ஸோ அதை இது பண்ணுற மாதிரி தான் நான் இதை பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவல்லாம் இருக்காது. பட் ரொம்ப ஒரு நார்மல் லெவலில் இருக்கும், மீடியம் லெவலில் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப குட்டியாக இருக்குன்றதுனால நான் அதை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தூரத்துலேருந்து, அதாவது அந்த கேமரா வியூலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக அது தெரியும் வெளியில். ஸோ அவ்வளோ இருந்தால் போதும், நமக்கு ரொம்ப அதிகமாகலாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதனால தான். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பேசுன மாதிரி அந்த சர்ஃபேஸுக்கு லைட்டே கிடையாது. பட் அந்த சர்ஃபேஸுக்கு வந்து லைட் இருக்கக்கூடாது, அதுதான் இங்கே வந்து மெயினான ஒரு விஷயம். பட் நம்ம லைட் வைக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கீழே வந்து அந்த டெக்ஸ்டர் வந்து நம்ம ஒரு சின்ன டீட்டெயில் கொடுக்கறதுக்காக இதை நம்ம பண்ண போகிறோம். லைட்டிங்ஸ் வந்து அதே ஆரஞ்சு கலர் லைட்டு தான் நம்ம இந்த சைடு வைக்க போகிறோம். பட் ரொம்ப அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் கம்மியான ரேஞ்சில் வைக்க போகிறோம். எதுக்காக கம்மியான ரேஞ்சில் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து அது இன்னும் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஒரு சர்ஃபேஸில் தான் இந்த டெக்ஸ்ட் நின்றுட்டுருக்கு அப்படின்றத நமக்கு வந்து ஆடியன்ஸுக்கு ஈஸியாக வந்து கன்வே பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண ஒரு ஒட்டுமொத்த இந்தியன் ட்ரெய்லருக்கான அந்த மாடலிங், டெக்ஸ்சரிங் அண்ட் லைட்டிங்ஸ் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிமேஷனுமே எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம். ஸோ அந்த அனிமேஷன் வந்து பெரிய லெவலாக இருக்காது, ஜஸ்ட் நம்ம எல்லாராலையும் பண்ண முடிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்ட் கைஸ்.